டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இரவுக்குள் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படின்னா 7 ஜென்ம பாவம் தீர்ந்து உங்களுக்கு பணம் உங்க வீட்டில் அளவுக்கு அதிகமாக சேரும். உங்க வம்சத்துக்கே சேர்ற அளவுக்கு பணம் சேரும். என்னங்க கதை விடுறீங்க, 7 ஜென்ம பாவமெல்லாம் எப்படி தீரும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்களேன். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல், இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தின் போது இந்த மந்திரத்தை நம்ம ஏன் சொல்லணும், எப்படி நம்மளுடைய 7 ஜென்ம பாவம் போகும், இது நான் சொல்லலை, கடவுளே சொன்னது, எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பூலோக வைகுண்டம் அப்படிங்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி கிட்டத்தட்ட 20 நாள் ரொம்ப விமர்சனையாக ரொம்ப கோலாகலமாக நடக்கும். இந்த 3 நாள் மட்டும் நம்ம வீட்டில் பெருமாளை நினச்சி வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருக்கணும். முதல் நாள் தசமி திதி, அடுத்த நாள் ஏகாதசி திதி, அடுத்த நாள் துவாதசி திதி. இந்த 3 நாட்களும் மார்கழி மாசத்துல நம்ம வைகுண்ட ஏகாதசியின் போது விரதங்கள் இருக்க வேண்டும். இந்த 3 நாள்ல முதல் நாள் தசமி திதி அன்று நம்ம ஒரு பொழுது உணவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க வேண்டும். அடுத்தது வைகுண்ட ஏகாதசி, இந்த நாள்ல முழு உபவாசம் நம்ம விரதம் இருக்க வேண்டும். குளிர்ந்த தண்ணீர், நீங்க வெந்நீரும் குடிக்கலாம், குளிர்ந்த நீரும் குடிக்கலாம், அதற்கு தடை இல்லை. ஆனா 7 முறை துளசி சாப்பிட்டுருக்கணும். அந்த துளசி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு வெப்பம் கிடைப்பதற்காக. இது குளிர் மாதமான மார்கழி மாதம் இல்லையா, அதனாலையும் பெருமாளுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பொருள் இந்த துளசி. அதனால இதை சாப்பிடணும். நம்ம பட்னி கிடக்கிறதுனால ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறதுக்காகவும், நல்ல டைஜஷன் ஆகிறதுக்காகவும், ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் கண்டுபிடிச்சது தான் இந்த துளசி இலை. இந்த துளசி இலை மகாலட்சுமிக்கு மிக உகந்த பொருள், பெருமாளுக்கு முக்கியமான ஒரு பொருள். இந்த துளசி இலைய இந்த நாள்ல 7 முறை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருக்கணும். சில பேர் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை, இட்லி, உப்புமா அப்படின்னு டிஃபனா நல்லா அடிச்சு நவுத்துறாங்க. அப்படி விரதம் இருந்தா அது விரதமாக கணக்கு எடுக்கப்படாது. அன்றைய தினம் முழுவதும் இந்த துளசியை தவிர, தண்ணியை தவிர எதுவும் சாப்பிட்டுருக்க கூடாது. அடுத்த நாள் துவாதசி என்று தான் நம்ம காலையில சீக்கிரம் எழுந்து 21 வகையான காய்கறிகளை சமைச்சு, பாரணை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பல வகை காய்கறிகளுடன் அந்த சமையலை செஞ்சு அதை படையலாக நெய்வேத்தியமாக வச்சு, அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் உணவுல கண்டிப்பா இடம்பெற வேண்டும். அதுவும் காலையில சூரிய உதயத்துக்குள் நீராடி துளசி தீர்த்தம் அருந்தி இந்த காய்கறி உணவை சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இரவு முழுவதும் நம்ம ஏகாதசி தினம் தூங்காம இருந்திருப்போம். அடுத்த நாள் பகல்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு தூங்கக்கூடாது. நாராயண நாமத்தை எது உங்களுக்கு தெரியுமோ அந்த நாமத்தை ஜபித்தபடி இருக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு பாவம் அனைத்தும் நீங்கி வைகுண்டம் சேர்வார்கள் அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்து சொல்லி, பார்வதி, ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும். 33 கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது அப்படின்னு சொன்னாரு. அதனால உள்ள தூய்மையோடையும் உடல் தூய்மையோடையும் இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும். அதே போல இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பணமானது பல வழிகள்ல வர தொடங்கும். இதை நீங்க இன்னைக்கு தான் சொல்லணும்னு இல்லை, தினமுமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே போல நேரங்காலம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்திலையும் நீங்க சொல்லலாம், பகல் பொழுதுலையும் சொல்லலாம். ஏகாதசி விரதத்தின் பொழுது நைட்டு நீங்க கண் விழிச்சிருக்கிறப்பையும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு ஏகாதசி திதியின் போதும் நீங்க சொல்லலாம். வருடத்துக்கு கிட்டத்தட்ட 24 ஏகாதசி வரும். இதுல 25 ஏகாதசி கூட ஒரு சில சமயம் வரும். இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாசத்துல சுக்லபக்ஷத்துல, அதாவது வளர்பிறை ஏகாதசியாக வரக்கூடிய விரதம். இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா 3 கோடி ஏகாதசி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும். 3 கோடி ஏகாதசி அப்படின்னு அதனாலதான் சொல்றாங்க. இன்றைய தினம் துளசி இலைய எக்காரணம் கொண்டும் நீங்க பறிக்க கூடாது. முதல் நாளே நீங்க துளசி இலைய பறிச்சு வச்சிருக்கணும். அதே போல நீங்க கோவிலுக்கு போய் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் சரி, வீட்டில் எவ்வளவு பூஜை புனஸ்காரம்னு நீங்க இருந்தாலும் சரி, அன்றைய தினம் நம்ம சாமிக்கு வைக்கக்கூடிய
தண்ணீர்ல பஞ்ச பாத்திரத்துல துளசி இலையும் அதோட பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்த பலனே நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் துளசி இலைகளை நிறைய பயன்படுத்துங்க. இந்த துளசி இலையை மாலையாக கட்டி சுவாமிக்கு மாலையாக போடுங்க. அதே போல கோவில்லையும் துளசி இலையை கட்டாயம் வாங்கி கொடுங்க. இரவு கண் விழித்து விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள், ரங்கநாதர் ஸ்துதி இது மாதிரி நீங்க பாராயணம் செய்யலாம். இந்த ஏகாதசி விரதத்தின் போது நீங்க வெறும் தண்ணியை குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல துளசியை போட்டு அந்த துளசி தீர்த்தமாக பகவானோட நாமத்தை சொல்லி நீங்க குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலான சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த ஏகாதசி திதி நாள்ல தாய் தந்தைக்கு நினைவு நாள், அதாவது சிராத்தம் வந்தது அப்படின்னா இன்றைய தினம் நீங்க அதை செய்யக்கூடாது. மறுநாள் துவாதசி திதி அன்று தான் நடத்தணும். இந்த ஏகாதசி திதி அன்று இறந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை, இவங்க பெருமாளோட பாதத்துல போய் சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது 11வது திதியாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஞானேந்திரியங்கள் 5ன்னு சொல்லுவாங்க, கர்மேந்திரியங்கள் வாக்கு பாதம் பாணி அப்படின்னு சொல்லக்கூடியது 5, மனம் 1 ஆகிய இந்த 11ஐயும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதுதான் இந்த ஏகாதசி விரதம். அதனாலதான் இது 11வது திதியாக வருகிறது. உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு உபவாசமாக இந்த நாள் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் கண்டிப்பா 7 தலைமுறை பாவமும் விலகும். இந்த ஏகாதசி திதி அன்று நீங்க கோவில்ல பிரசாதம் கொடுத்தா கூட உபவாசம் இருக்கிறவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. கோவில்ல கூடுமானவரை அன்றைய தினம் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கறத தவிர்க்க வேண்டும். சரி, இன்றைய தினம் நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 65வது இதுல வரக்கூடிய இந்த நாமம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீத ஸ்ரீஷ ஸ்ரீநிபாஷ ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரீஹர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய. இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இதை நீங்கள் அப்படியே பார்த்தும் நீங்கள் படிக்கலாம். இந்த மந்திரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னா செல்வ செழிப்பை வாரி தரக்கூடியவன், செல்வ செழிப்பை தரக்கூடிய மகாலட்சுமியை தன் மார்பில் கொண்டவன், தன்னை குறித்து கேட்பவர்கள், தன்னை புகழ்பவர்கள், தன்னை தியானிப்பவர்களுக்கு செல்வ செழிப்பை அள்ளி கொடுப்பவன் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீன்னு வருது பாருங்க. இது எல்லாமே பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியும் பெருமாளையும் குறித்து சொல்லக்கூடிய நாமங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.